பார்த்தீங்கன்னா டூர் சிஎன்ஜி இப்போ பார்த்தீங்கன்னா ரீசனாக எடுத்தேங்க. ஃபஸ்ட்டு ஈகோ வச்சுருந்தேங்க. அந்த வண்டியை சேல் பண்ணிவிட்டு இப்போ தாங்க ஒரு 1 மந்த் ஆகுது இந்த எர்டிகா டூர் சிஎன்ஜி புது வண்டியே எடுத்தேங்க. இது எடுத்ததுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியில் கொஞ்சம் அதிக மைலேஜ் தருதுன்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம சிஎன்ஜி வண்டி எடுத்துக்கலாம். ஈகோவை பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எடுத்து நான் மறுக்க சிஎன்ஜி போட்டேங்க. அதை விட பார்த்தீங்கன்னா கம்பெனி மேக்கு சிஎன்ஜியோடு எடுத்தால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் புதுசாக பேஸ் லிஃப்டாக இருக்கிற வண்டி பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக இருக்கிறதுனால அந்த வண்டியை எடுத்துங்க. பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ மாடலில் இதுலேயே பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் வந்துடுதுங்க. ஆனால் இருந்தாலும் டச் ஸ்க்ரீனாலும் லெதர் டச்சு தாங்க. ஃபுல்லாக ஸ்க்ரீன் எல்லாமே தெரியாது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சரு இந்த மாதிரி இதெல்லாம் வேலை செய்யுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்த வண்டிக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி மற்றபடி டேஷ்போர்ட்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குதுங்க. இது டிக்ஸை மாடல் இருக்கிறதுனால ஓரளவுக்கு எல்லாமே நமக்கு தேவையான ஃபீச்சர் எல்லாமே வந்துடுதுங்க. இப்போ ஸ்டேரிங் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாலும் இந்த ஆடியோ வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே இதில் வந்துடுதுங்க. அதெல்லாமே இருந்துருதுங்க. ரெண்டாவது கால் அட்டன் பண்ணுற மாதிரி ப்ளூடூத்து இது எல்லாமே இதிலே கொடுத்துட்றாங்க. எல்லாமே இருக்கிறனால இதே போதுங்க. என்ன இதில் போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூஸ் கண்ட்ரோல் மட்டும்தாங்க இல்லை, மீதி எல்லாமே இதிலே இருக்குது. ஃபேஸ் லிஃப்டான வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் எல்லாமே வந்துடுதுங்க. ஃபஸ்ட்டு இருந்தில் அது இல்லைன்னு நினைக்கிறேங்க இதுக்கு முன்னாடி மாடலில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த க்ளோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கூலிங் பாக்ஸ் 2 வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு இருந்தில் பார்த்தீங்கன்னா இதிலே கூலிங் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் தூக்கிட்டாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆம்ப்ரெஸ்ட் ஒன்று சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் பரவாயில்லைங்க, கை வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்தில் அது இல்லாமல் இருந்துச்சு, இது இருக்கிறனால ரொம்ப நல்லா தான் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது, கார்டெல்லாம் போட்டுக்கிற மாதிரி சின்ன பாக்ஸ் இருக்குதுங்க. அதனால ரொம்ப பரவாயில்லைங்க, இது கூட ஓகே தாங்க. க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ இருக்கிற மாதிரி தாங்க, சும்மா ஒரு சின்ன பாக்ஸ் தாங்க, ஏதோ போட்டுக்கலாம், இதே போதும் அந்தளவுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேரிங்க்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்குது. நம்ம கார்டெல்லாம் ஏடிஎம் கார்டு லைசன்ஸு இந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி சின்ன ஒரு பாக்ஸ் இருக்குது. அதில் நம்ம எது வேணாலும் தேவையான அளவுக்கு எதாக இருந்தாலும் வச்சுக்கலாங்க. இது யூஸ்ஃபுல்லான பாக்ஸாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. அதனால் இதுவுமே நல்ல ஃபியூச்சர் தாங்க. ரெண்டாவது சிஎன்ஜி இருக்கிறனால இதுக்கு சுவிட்சு தனியாக வந்துடுதுங்க. சிஎன்ஜி ஃபியூல் தனியாக வந்துடுதுங்க. இது ட்ராகன் சுவிட்ச் ஒன்று வந்துடுது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரியர் ஏசிக்கு ஒரு தனியாக ஒரு சுவிட்ச் வந்துடுதுங்க. இதை பற்றி பின்னாடி சொல்கிறேங்க, கண்டிப்பாக முழுமையாக வீடியோ கேளுங்க, அப்போ தான் அது என்னென்னு தெரியும். ரியர் ஏசிக்கு தனியாக ஒரு பட்டன் சுவிட்ச் வந்துடுது. அதுலேயுமே ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அது கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், அது என்னென்னு கேட்டால் நான் சொல்லிடுறேங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் வண்டி ரொம்ப நல்லா தான் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா டிஸ்பிளேலே எல்லாமே டோர் ஓப்பன் எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் டிரைவர் சீட் ஓப்பனாக இருக்கிறதுனால அது அதிலே இதில் காட்டுது, டிஸ்பிளேலே காட்டுது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 2 மீட்ரு காட்டுதுங்க. ஒன்று ஸ்பீடாக மீட்ரு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் மீட்ரு இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆர்பிஎம் மீட்ருங்க, ரெண்டாவது இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பீடாக மீட்ரு இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா எல்லாமே மாற்றிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ சிஎன்ஜி மோடு இருந்துச்சு, அதிலிருந்து மாற்றிக்கலாங்க. அதே மாதிரி நாம் என்ன இதில் போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இது இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா டைமும் இருக்குது. டைம் நம்ம எந்த டைமுக்கு வேணாலும் கரெக்டாக செட் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக காட்டுது. இப்போ ஸ்டார்ட் ஆகாதனால வண்டி பிளிங்க் ஆகிட்டு இருக்குது, பெட்ரோலில் காட்டுதுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டா சிஎன்ஜிக்கு மாறிக்கும். இப்போ பெட்ரோலில் வண்டி சாவி மட்டும் 2 ஸ்டெப் ஆன் இருக்கிறதுனால டைமு இது எல்லாமே காட்டுதுங்க. டேட்டு டைமோட காட்டுது. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 29/1/2026 4:27 PM இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மவுண்டேஷன் ஃப்ரண்ட்டு இது ரியர்னு வந்துடுதுங்க. எல்லா ஆப்ஷனும் வந்துடுது. இது டார்க்கு பவர் என்ன இதில் இருக்குதுன்னு சொல்லி அந்த இது வருதுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸலேட்டர் என்ன இதில் ஸ்பீடில் இது பண்ணுறோம் அப்படிங்கிறத வண்டி ஓடுறப்ப தெரியுங்க. அதேமாதிரி பிரேக் அப்ளை பண்ணால் அந்த பிரேக் இதுங்க எல்லாமே வண்டி டிரைவிங் ஆகிறப்ப வண்டி ஓடிட்டுறப்ப வந்துடுதுங்க. பிரேக்கான காட்டுதுங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணாமையே. அதேமாதிரி சீட் பெல்ட் ரிமைண்டரும் எல்லாத்துக்கும் வந்துடுதுங்க. டிரைவர் சீட்டு, டிரைவர் சீட்டு, பேக்கில் 5 பேருக்கு எல்லாத்துக்குமே இதில் சீட் பெல்ட் ரிமைண்டர் முதலான எல்லாமே டிஸ்பிளேலே வந்துடுதுங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா இதில் சிஎன்ஜி மீட்ரு கீழே சின்னதாக சிஎன்ஜி மீட்ரு கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி நம்ம கிலோ மீட்ரு எல்லாமே ஓடா மீட்டர்லேருந்து ஏபின்னு 2 ட்ரிப் மீட்ரு கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கனால இந்த சைடு இது பண்ணால் நம்ம ட்ரிப் மீட்டரில் இது பண்ணிக்கலாங்க. மீட்டருக்குள்ள ஆர்பிஎம் மீட்ரு வருதுங்க. அதில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்துடுது. ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஸ்பீடா மீட்டர் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம இதில் டிஸ்பிளேயில் மாற்றுறது எல்லாமே வந்துடுதுங்க. டில்ட் அசிஸ்டன்ட்டில் ஸ்டேரிங் பேஸில் வந்துடுதுங்க. நம்ம இது பண்ணிக்கலாங்க. லைட்டாக மேலே எங்கேயே தூக்கி வச்சுக்கிற அளவுக்கு இருக்குது. இதே ஒரு நல்லதாங்க. டெலஸ்கோப் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாடல் விஎக்ஸ்ஐ மாடல் அது இல்லைங்க. அது பார்த்திங்கன்னா ஜெக்டெக்ஸ்ஐ மாடலில் தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் கொஞ்சம் அப்படியே டெலஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மட்டும் இருக்குது. நம்ம வேணாலும் கீழே இறக்கி விட்டுக்கலாம், இல்லாட்டி மேலே ஏற்றி வச்சு லாக் பண்ணிக்கலாங்க.
அந்த மாதிரி லாக் ஸ்டேரிங் பாக்ஸ் கீழே பட்டனும் கொடுத்துருக்குறாங்க. அதை இழுத்துவிட்டால் கீழே விழுந்துக்கும். ஸ்டேரிங் பாக்ஸ் கீழே இறக்கலாம். மேலே தூக்கி விட்டு அதே மாதிரி அதில் லாக் பண்ணிட்டால் லாக் ஆகிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக தூக்கி விட்டு லாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிஎன்ஜி வண்டினால சிஎன்ஜியில் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே காட்டுதுங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ரொம்ப சூப்பரான டிஸ்பிளேவாக கொடுத்துருக்குறாங்க. மாதிரி பார்த்திங்கன்னா இதில் மொத்தமாக சிஎன்ஜி எத்தனை ஹவர் ஓடி இருக்குதுன்னா ஒரு 100 ஹவர் வரைக்கும் இதில் டிஸ்பிளேல வந்துருங்க. ஏசி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக நல்லா கூலிங் ஆகிற மாதிரி ஃப்ரண்ட் ஏசி நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூஃபில் ஏசி இருந்துச்சுங்க. இப்போ அந்த ஏசியெலாம் எடுத்துகிட்டு ரூஃபில் ஏசி இல்லாமல் இருக்குங்க. அதை எடுத்துகிட்டு கீழே கொடுத்துட்டாங்க. செகண்ட் ரோவுக்கும் கீழே கொடுத்துட்டாங்க. இந்த செகண்ட் ரோவுக்கு ஏசி கொடுத்துருக்குறாங்க. என்ன நம்ம வண்டி டீ போடாதனால 80 லாக் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்பீடு 80 லாக்குன்னு இருக்குங்க. அது ஓன் போர்டாக இருந்தால் அது வராது. டீ போனால 80 லாக்கில் இருக்குது. பார்த்திங்கன்னா இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 1500 கே சீரீஸ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பார்த்திங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லான இன்ஜின் தாங்க. ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்க. சிஎன்ஜியில் ஆகட்டும் பெட்ரோல் ஆகட்டும் நல்ல பிக்கப் இருக்குது. நம்ம வண்டியில் ஒரு 6 பேர் இருந்தாலும் சிஎன்ஜிலே நல்ல பிக்கப் இருக்குதுங்க. ஹில்ஸில் இருந்தாலும் சூப்பராக அசால்ட்டாக போகுதுங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ஏபிஎஸ் ஈக்குவல் அசிஸ்டண்ட்டும் இருக்குதுங்க. அதனால் நம்ம ஒரு மேட்டில் ஏறிக்கிட்டு இருக்கிறப்ப கூட பிரேக் அடித்து அப்படியே நிறுத்தினோம்னா மறுக்க பிரேக் விட்டுட்டு எக்ஸாக்டாக காலை வச்சு மூவ் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வண்டி நின்று போகுங்க. நமக்கே என்னடா வண்டி ரிவர்ஸ்லேயே போகாதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. சிஎன்ஜினால் சிஎன்ஜிக்கு தனியாக ஃபில்ட்ரு முதல்னு கொடுத்துட்றாங்க. கன்வெர்ட் ஆகி போகிற மாதிரி டஸ்ட்டு ஃபில்ட்ரு மாதிரி இருக்குதுங்க. ஆனால் சிஎன்ஜி தான் அடைக்கிறதில்ல, இருந்தாலும் ஃபில்டர்லாம் கொடுத்துட்றாங்க. சிஎன்ஜிக்கு தனியாக ஈசிஎம் போர்டு தனியாக வந்துடுதுங்க. சிஎன்ஜி ஈசிஎம் போர்டு ரெண்டு ஈசிஎம் போர்டு வருதுங்க சிஎன்ஜிக்கு. பெட்ரோல் பார்த்திங்கன்னா ஒரு ஈசிஎம் போர்டு தான் இருக்குது. ஆனால் சிஎன்ஜிக்கு போது 2 வந்துடுதுங்க. இது வந்து சிஎன்ஜி வண்டியால் பேட்டரி பார்த்தா சின்னதாக தாங்க இருக்குது. இதே பார்த்திங்கன்னா பெட்ரோல் வண்டியாக இருந்தால் ஹைப்ரிட் இன்ஜினால பெரிய பேட்டரி கொஞ்சம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒன்லி சிஎன்ஜியில் ஓடாலும் பேட்டரி வந்து நார்மலான சின்ன பேட்டரி தாங்க. ரொம்ப பெரிய பேட்டரிலாம் கிடையாது. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இன்ஜின் ஐடியில் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. 1000 ஆர்பிஎம்மில் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இன்ஜின் ஓடுற சவுண்டு துளியோட உள்ளே கேட்குறதே இல்லைங்க. ரொம்ப ஸ்மைல்டாக ஓடிக்கிட்டு இருக்குங்க. பெட்ரோல் ஓடினாலும் சரி சிஎன்ஜியில் ஓடினாலும் சரிங்க. பார்த்தா சிஎன்ஜியில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்ஜின் நாய்ஸ் வந்து உள்ள சவுண்டு ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. டிஸ்பிளேல பார்த்தா எல்லாமே டைம்லேருந்து எல்லாமே நம்ம பார்த்துக்குறோங்க. பார்த்திங்கன்னா பிரேக்கு கடை வச்சுருக்கனால அந்த பிரேக் இது எல்லோ கலரில் தெரியுதுங்க. ஒரு 1500 சிசியில் சிஎன்ஜிக்கு பெட்டரான மைலேஜ் தர்றது எதுனா நம்ம எர்டிகா தாங்க. மாருதி சுசுக்கியில் வர எர்டிகா மட்டும்தான் சிஎன்ஜிக்கு 1500 சிசி வண்டி இவ்வளோ மைலேஜ் தருதுன்னு நினைக்கிறேங்க. டாக்ஸி மார்க்கெட்டில் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டி எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த எர்டிகா சிஎன்ஜி மாடல் தாங்க. அதுபோல் செகண்ட் ரோ பார்த்திங்கனாலும் இடம் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குதுங்க. எவ்வளோ இருந்தாலும் சீட் நல்லா நம்ம ஃபுல்லாக உட்காந்தாலும் கால் முட்டி இடிக்காத அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க. இட வசதி உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்றது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஈகோ வச்சுருந்தேன். காலை நீட்டவே முடியாதுங்க. ரொம்ப இடைஞ்சலாக இருந்துச்சு. கஸ்டமரும் பார்த்திங்கனாலும் இந்த வண்டியில் கோந்துருக்க முடியல, இவ்வளோ இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. தேட்டருக்கு போகிறது ரொம்ப ஈஸிங்க. அப்படி இந்த சீட்டு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பட்டன் இருக்குது. அதை தள்ளிவிட்டு அப்படி ஸ்லைட் பண்ணால் போயிடுதுங்க. ஈஸியாக போயிடும். டோர் நிறுத்திக்கிற ரொம்ப ஈஸி தாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து ரூப் ஏசி இதில் வந்துச்சுங்க. இந்த இடத்துல ரூப் ஏசி இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ செகண்ட் ரோக்கு பார்த்தீங்கன்னா தனியாக கீழே ஏசி கொடுத்துட்டாங்க. ஆம் வெஸ்ட் இருக்குது. அதேமாதிரி ரூப்பே இந்த கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோக்கு ஏசி பார்த்தீங்கன்னாலும் தனித்தனியாக கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்குது. நம்ம எந்த டைம்லாம் வச்சுக்கலாங்க. அதே மாதிரி குறைக்கனாலும் குறைச்சி வச்சுக்கலாம். அது ரொம்ப இதாக இருக்குது. அதிலே பார்த்திங்கனாலும் நம்ம டைப் சி டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிடி சார்ஜர் 2 சார்ஜரும் கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டில் அது இல்லாமல் இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா 2 சார்ஜர் பின்னு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி மொபைல் இதில் வச்சுக்கலாம். சின்ன மொபைலில் தான் உள்ளே வச்சுக்கலாம். சார்ஜர் ஒயர் இங்கே இருக்கிறீங்க, சேம் சைடில் வந்துருக்குறீங்க. அப்படியே சார்ஜர் போட்டு வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செகண்ட் சீட்டு தள்ளிட்டு தேட்டருக்கு போகிறது ரொம்ப ஈஸி தாங்க. அழகாக போய்க்கலாம். பேக் சீட்லேயே ரொம்ப நல்லா இடம் இருக்குது. இடைவெளி கேப் நல்லா ஃபுல்லாக கேப் இருக்குதுங்க. செகண்ட் ரோக்கு தேர்ட் ரோக்கு நல்லா இடைவெளி இருக்குது. நம்ம அதையும் இல்லாமல் சீட் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கோந்துக்கிற மாதிரி நல்லா இருக்குங்க. ரோக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஏசி இதில் கொடுத்துறாங்க. லாஸ்ட் சீட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 பேர் கோந்துக்கிற சீட்டில் பார்த்திங்கன்னா ஏசியை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ வேணாலும் குறைச்சி வச்சுக்கலாம், வேகமாக வச்சுக்கலாம். அந்தளவுக்கு இருக்குதுங்க. அதனால ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதனால் பேக் சீட்டுக்கும் ஏசி இல்லை அப்படிங்கிறது இல்லை. மேலே ரூப் ஏசி இருக்கிற கூட கொஞ்சம் கம்மியாக வந்துருக்கலாம். இப்போ இது பின்னாடி ஏசி இருக்கிறதுனால நல்லா
ஏசி நல்லா கூலிங் நல்லா வருதுங்க. அவங்களே குறைச்சி வச்சுக்கிற அளவுக்கு இருக்குது. இதுமாரி பார்த்திங்கன்னா தேர்ட் ரோ சீட்டில் 2 சைடும் வாட்டர் பாட்டில் வைக்கிற கப் ஹோல்டர் இருக்குதுங்க. அது இருக்கிறதுனால 2 பேர் மட்டும்தான் உட்கார மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறீங்களா தான் 3 பேர் உட்காந்துக்கலாங்க. கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் 2 பேர் உட்காந்துக்கலாங்க. 2 பேரும் ஒரு சின்ன குழந்தைங்க இருந்தால் தாராளமாக உட்காந்துக்கிற மாதிரி இட வசதியோடு இருக்குது. என்ன இந்த கப் ஹோல்டர் மட்டும் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம எவ்வளோ வெயிட் இருந்தாலும் மேலே தலை இடிக்கும் அப்படிங்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. ரொம்ப நல்லா இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கிறனால கிட்டத்தட்ட இனோவா நீளத்துக்கு இருக்கிறதுனால இடம் சீட்டில் ரொம்ப ஃப்ரீயாக தாங்க இருக்குது. சிஎன்ஜி ட்ரம்மு வரனால கொஞ்சம் டிக்கி கொஞ்சம் ஃபேஸ் கம்மியாக தாங்க இருக்குது. நம்ம சிஎன்ஜி டேங்க் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுதுங்க, கீழே வந்துடுது. மேலே பார்த்திங்கனாலும் ஒரு ப்ளைவுட் போட்டு கொடுத்துட்றாங்க. அது பார்த்திங்கன்னா டீசெண்டாக நல்லா தான் இருக்குது. நம்ம இதுக்கு மேலே வேணாலும் நம்ம ஒரு மேட் வேணாலும் போட்டுக்கலாம். இது அப்படியே இருக்குதுங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா மேலே வந்து எது வேணாலும் பேக்கெல்லாம் வச்சுக்கிற அளவுக்கு இருக்குதுங்க. இதுவே இப்போ ஓரளவுக்கு லக்கேஜுக்கு அந்த 6 பேர் போகிற அளவுக்கு பேக் வைக்கிற அளவுக்கு போதுங்க. ஒரு நாள் 2 நாள் போகிற மாதிரி இதிலே பேக் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வைக்கிற மாதிரி தான் மேலே லக்கேஜ் கேரியர் வச்சுக்கலாங்க. நம்மளும் லக்கேஜ் கேரியர் வச்சுருக்குறேங்க. லக்கேஜ் கேரியர் வச்சுருக்குறோம். அந்த லக்கேஜ் கேரியரில் என்ன ரேட்டு வருதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க. அதேமாதிரி பின்னாடி சேஃப்டிக்கு ஒரு பம்பர் ஒன்று வச்சுட்டோம். பம்பர் இல்லாமல் வந்து ஏதாச்சும் 2 வீலர் வந்தால் கூட போடும். நம்மளுக்கு கவனிக்காக போனால் கூட சென்சாரே பேக்கில் இருந்தாலுமே ஓரளவு சேஃப்டின்னு சொல்லி இருக்குதுங்க. இந்த ரியர் ஃபாயிலர் பார்த்திங்கன்னா ரூஃப் ஃபாயிலர் பார்த்திங்கன்னா இதில் வண்டியிலே வந்துடுது. ஃபஸ்ட்டில் இது இல்லாமல் இருந்ததுங்க. இப்போ இந்த ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்டு தான் இந்த இதோட பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இனோவில் வர மாதிரி நல்லா வந்துடுதுங்க. அது இப்போ தான் இந்த இது கொடுத்துருக்குறாங்க ஃபாயிலரு. இதுக்கு முன்னாடி வண்டியிலலாம் இந்த மாதிரி இல்லைங்க. இப்போலாம் போட்டு வந்துடுதுங்க. அதுலேயே நாம் பார்த்திங்கன்னா அசேரிஸில் கம்பெனி ஃபிட்டிங்ஸ்லேயே இந்த டோரு இதெல்லாம் ஸ்டீல் கார்டெலாம் வச்சுட்டுங்க. அதே மாதிரி சைடு பீடிங்கு இது எல்லாமே ஊட்டியிருக்குறாங்க. ஃபுல் மேட்டு சீட் கவர் எல்லாமே கம்பெனிலே போட்டுங்க. அது என்ன ரேட்டு என்னென்னு மீண்டும் சொல்கிறேங்க. சிஎன்ஜி இருக்கனால மைலேஜ் நல்ல மைலேஜ் கிடைக்கிது. என்ன மைலேஜுங்கிறத இன்னொரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேங்க. செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குதுங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா 4 ஸ்பீக்கரோடு வந்துடுது. அதனால கொஞ்சம் நல்லா கேட்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. உண்மையிலே ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. செட்டு இதே போதுங்க. இது எடுத்துகிட்டு வேணால் நம்ம ஆண்ட்ராய்டு செட்டு மாட்டிக்கலாம். இருந்தாலும் சரி நம்மக்கிட்டே கொஞ்சம் பட்ஜெட்டு பற்றாக்குறைனால அது அப்படியே இருக்குதுங்க. ஆனால் செட்டு கேட்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குதுங்க. இதுலேயே 4 ஸ்பீக்கர்னால அருமையாக இருக்குதுங்க. என்ன ஏசி வந்து மேனுவல் ஏசியாக தான் இருக்குதுங்க. இதுக்கு அடுத்த மாடல் வேணால் ஆட்டோமேட்டிக் ஏசி வந்துடும். இது மேனுவல் ஏசி வந்து நல்லா கூலிங்கெல்லாம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு இது வரைக்கும் வந்தது பார்த்திங்கன்னா ரியர் ஏசி தனியாக ஆஃப் பண்ணுற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஃப்ரண்டில் தான் ஆஃப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஏசி வேணாலும் போட்டுக்கலாம், அல்லது ஃப்ரண்டில் ஏசியே வேண்டானா கூட ரியர் ஏசி மட்டும் தனியாக ஆன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், ரியர் ஏசி மட்டும் நான் ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் அதில் என்னென்னாங்க இப்போ ரியர் ஏசி ஆன் பண்ணியிருக்கிறேங்களா, அதே மாதிரி இங்கே பாருங்கள், நான் வந்து ஃப்ரண்ட் ஏசி ஆன் பண்ணவே இல்லைங்க. அப்படியே இப்போ தான் ஆன் பண்ணுறேன். இது வரைக்கும் ஃப்ரண்ட் ஏசி ஆன் பண்ணவே இல்லைங்க. இப்போ ஃப்ரண்ட் ஏசி ஆஃப் பண்ணிவிட்டேன். ஃப்ரண்டில் ஏசி வேண்டானா கூட நம்ம பேக்கில் மட்டும் ஏசி வச்சுக்கிற அளவுக்கு இந்த மாடலில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான இருக்குதுங்க. அருமையான அப்டேட்டுங்க இது. வேணால் இப்போ தேவைன்னா மட்டும் நம்ம ஃப்ரண்டில் ஏசி போட்டுக்கலாம், இல்லை ரியரில் இருக்கிறவங்க எனக்கு ஏசி வேணும் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் போட்டு விட்டலாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ பாருங்கள், ஃப்ரண்டில் நான் ஏசியே போடலைங்க, ஆன் பண்ணவே இல்லை. அதை இப்போ தான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஆனால் கூலிங் நல்லா இருக்குது. இது இப்போ ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி இப்போ பாருங்க ஓடிக்கிட்டு இருக்குது. வண்டி ஸ்டார்ட் ஆனால ரியர் ஏசி ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது. தேவைன்னா ரியரில் மட்டும் கூட ஏசி போட்டுக்கலாங்க, நமக்கு ஃப்ரண்டில் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரியர் ஏசி மட்டும் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. 3 ஓடுது, 2 1 ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ ஓடிட்டுருக்கு. இங்கே ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஃப்ரண்டில் சுவிட்சு இருக்குது, அதை வேணால் நம்ம சுத்தமாக ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ ரொம்ப இதாக இருக்குது, கூலிங் நல்லா தாங்க இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா இறங்கிறதும் ரொம்ப ஈஸியாக இறங்கி ஏறிக்கலாங்க. ஏன்னா ஃப்ரண்ட் ஏசி ஆஃப் பண்ணிட்டோம்னா இங்கே ஃப்ளோயர் மட்டும் ஓடுதுங்க. ஆனால் கூலிங் வர்றதுனா இங்கே அங்கேயுமே ஃப்ரண்ட் ஏசி ஆன் பண்ணி விட்டோம்னா தான், கம்ப்ரஸர் ஓடிச்சுனா தான் இங்கே வருதுங்க. கம்ப்ரஸருக்கு மட்டும் அங்கே சுவிட்ச் இருக்குது, அதை போட்டால் தான் இங்கே நல்லா கூலிங் நல்லா வர்ற மாதிரி இருக்குதுங்க. உண்மையிலே நல்லா சூப்பரான இதுதாங்க, நல்லா கூலிங்காக இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ இது தாங்க.
1700 சிசி கே சீரிஸ் இன்ஜினுங்க. ரொம்ப மைல்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. இன்ஜின் ஓடுறதே ரன்னிங்கில் சவுண்டே கேட்காதுங்க. சிஎன்ஜிக்கு எவ்வளோ மைலேஜ் வருது, பெட்ரோலுக்கு எவ்வளோ மைலேஜ் வருதுன்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் கரெக்டாக அப்டேட் பண்ணுறேங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாலும் அசரிஸ் என்ன ரேட்டு வருது, வண்டியோட ப்ரைஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ எதிர்பார்க்குறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுறேங்க. இந்த லாஸ்ட்டில் உட்காந்துருந்தாலுமே நல்லா கூலிங் வருதுங்க. அதில் ஓடுற ஸ்பீட்டுக்கு இப்போ செகண்ட் சீட்டில் ஃபஸ்ட்டு சீட்டில் இல்லாமல் இருந்தாலும் ரெண்டாவது சீட்டில் உட்காந்துருந்தாலுமே கூலிங் வர அளவுக்கு நல்லா கூலிங்காக தான் இருக்குது. உண்மையிலேயே ஏசி வந்து பரவாயில்லைங்க. என்ன இந்த சைடும் ஒரு ஏசி வந்துட்டு கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ ஒரு சைடு மட்டும் கொடுத்தனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுக்கு அடுத்த மாடலுக்கு இது 2 சைடு இருக்கான்னு தெரியலைங்க. ஒரு சைடே இருந்தாலுமே நல்லா கூலிங் வருது. கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாக கூலிங் ஆயிருங்க. சாரிங்க, ஒரு சின்ன திருத்தம். ஃப்ரண்ட் ஏசி ஓடாமல் இருந்தாலும் பேக்கில் ஏசி ஓடலான்னு சொன்னாங்க. சாரிங்க, அது ஃப்ரண்ட்டில் போடாமல் இருந்தால் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோயர் மட்டும்தாங்க தனியாக ஆன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் ஏசி ஆன் பண்ணிட்டா தான் பேக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் கம்ப்ரஸ் ஓடினா தாங்க பேக் ஏசி வருது. ஆனால் ஃப்ரண்ட்டில் ஆஃப் பண்ணாலும் பேக் ஏசி வந்து தனியாக ஓடுது. ஆனால் ஃப்ளோயர் மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. கூலிங் வர்றது இல்லைங்க. கூலிங் வர்றதுன்னா ஃப்ரண்ட் ஏசி ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் வருங்க. அதனால் ஃப்ரண்ட் ஏசி ஆன் பண்ணணுங்க. ஆன் பண்ணால் பேக்கில் வேணால் தேவைன்னா போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா பேக் ஏசியை நம்ம ஃப்ரண்ட்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம். தனியாக சுவிட்சு கொடுத்துருக்கனால ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குதுங்க. சூப்பரான மைலேஜ் கிடைக்குது சிஎன்ஜிக்கு. பெட்ரோலுக்கு நல்லா மைலேஜ் கிடைக்குதுங்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் பெட்ரோலுக்கு ஃபுல்லாக ஓட்டி பார்க்கல, சிஎன்ஜிக்கு நல்லா மைலேஜ் தாங்க இருக்குது. அசரிஸ் என்னென்ன போட்டிருக்கிறேன், என்ன ப்ரைஸ் வருது அப்படிங்கிறது, வண்டியோட ரேட்டு எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் டிம்முக்கு பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் லேம்பு கொடுத்துருக்குறாங்க. பிரைட்டுக்கு பார்த்திங்கன்னா ஹாலஜன் லைட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நல்லா வெளிச்சம் வருதுங்க. டிம்லேயே நல்லா வெளிச்சம் வருது. அதேமாதிரி ஹாலஜன் போடும்போது நல்லா வெளிச்சம் பவர் ஃபுல்லாக வருதுங்க. எல்லோ கலர் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. பார்க்கில் மட்டும் இல்லைங்க, திவ்யக்ஸி மாதிரிலாம் எம்டியாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம தேவைன்னா பார்க்கலாம் வேணால் வச்சுக்கலாம். இது வரைக்கும் நான் வைக்கலைங்க. இந்த 2 லைட்டும் நல்லாயிருக்கு. ஹெட்லைட்டு பொறுத்த வரைக்கும் சூப்பராக நல்லாயிருக்கு. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் என்ன ஆர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆர்னு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கேரியரை எம்டெக்கில் வச்சுருக்குறேங்க. இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான், இருந்தாலும் பார்க்குற கொஞ்சம் லுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே இந்த மாதிரி வைக்கிறாங்கன்னு சொல்லி இதுதான் வச்சுருக்குறேங்க. எம்டெக் கேரியர் தாங்க. அதே மாதிரி அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரூப் ஃபாயில் இருக்கிறதுனால வண்டி கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த கோட்டரை கிளாஸும் பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் பழைய வண்டியை விட இது கொஞ்சம் பெரிய கிளாஸாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாஸ் கம்மியாக இருக்குது. இந்த கிளாஸ் கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால ஒரு 40 mm வண்டி நீளமாக இருக்குதுங்க. பழைய வண்டியை விட ஒரு 40 mm நீளமாக இருக்கிறதுனால இந்த தேர்ட் ரோ சீட்டு இடம் கொஞ்சம் ஃபேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பழைய வண்டியில் பாருங்க, அந்த குவார்டர் கிளாஸுக்கு பின்னாடி வர்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்கும். அதே இப்போ வர பேஸ் லிஃப்டான புது வண்டியில் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் ரூப் ஃபாயில் இருக்கனால வண்டி கொஞ்சம் பார்க்குறக்கு செம லுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இனோவாவில் எப்படி இருக்குது அதே மாதிரி இருக்குதுங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது. 40 mm சும்மா கொஞ்சம் அளவாக இருந்தாலும் பார்க்குறக்கு லுக்காக இருக்குதுங்க.